ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனா carriage பொள்ளாச்சி. டாடா இண்டிகா டிஎல்எஸ் 2006 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீர் இன்ஜின் ரேஸ் ஆகுதுங்க. கீர் கடிச்சு விழுகுது. கீர் ஸ்டக்காகி விழுகுது. கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ப்ராப்ளம். வண்டியில் கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளச் பிளேட் கவர் அசம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாங்க. கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு ஓகே, இந்த ரிவிட் வரைக்கும் தேஞ்சிருச்சுங்க. இந்த ரிவிட் வரைக்கும் தேஞ்சதுக்கு அடுத்து வண்டி ரேஸ் ஆகுது. ஒரு பக்கம் கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதனால கீர் ஸ்டக்காகி விழுகுது. ஃபுல்லாக ரிவிட் வரைக்கும் தேஞ்சிருச்சு. டாடா ஓஇ கிளச் பிளேட் கவர் அசம்பிள் ரிலீஸ் பேரிங் செட் ஆஃப் 3 கிளச் கேபிளும். இது கவர் அசம்பிள் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு கவர் அசம்பிள் ரிலீஸ் பேரிங்கு கவர் அசம்பிளுங்க. இந்த கவர் அசம்பிளில் லேத்தில் கொடுத்து மட்டமாக ஃபேஸ் பண்ணி மாட்டோனுங்க. இதுவுமே ஃப்ளைவீலுமே லேத்தில் கொடுத்து மட்டமாக ஃபேஸ் பண்ணி மாட்டுறோம். அது ஃபேஸ் பண்ணி மாட்டும்போது நம்ம ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணும்போது வண்டி ஜர்க் ஆகாதுங்க. தடன்ட்டு ஒரு லைட்டாக மூவ் ஆகும். அதுக்கு தான் ஃபேஸ் பண்ணி மாட்டுறதுங்க ரிலீஸ் பேரிங்கு. டாட்டா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு கிளச் கேபிள் டாட்டா ஓஇ கேபிளுங்க. இந்த ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா சில்பாயோடு இருக்குது. காடி மாதிரி இருக்குங்க. எதோ ஃபேஸ் பண்ணி மாட்டிடுவோம். ஃபேஸ் பண்ணி மாட்டும்போது கிளச் பிளேட் நல்லா ஃபிட்டாகி நல்லா கியர் போடும்போது நல்லா மூவ் ஆகுங்க. இன்ஜின் ரேஸ் ஆகாம ஓடும். நம்மளுக்கு கிளச் பிளேட் கவர் பண்ணி மாற்றும் போது ஃபேஸ் பண்ணி மாட்டுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லேத்துலேருந்து வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சுங்க. இப்படி ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணும்போது வண்டி ஜர்க் ஆகாதுங்க. ஓகே, நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். ஸ்டாப் கீர் சாப்பிட்டு வச்சு ஃபிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். வண்டி மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லா கீரும் ஃப்ரீயாக இருக்குது. வண்டி ரன் பண்ணி பார்த்துட வேண்டியதுங்க. ரைட், ஓகே, நல்லா ஃப்ரீயாக இருக்குது.